தற்போதைய அண்மை செய்தி, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 12 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் விடுதலை செய்து 4 மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதித்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா 2 படகோட்டிகளுக்கு ரூபாய் 8 லட்சம், அதாவது இந்திய மதிப்பில் 8 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த மாதம் 23ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 399 விசைப்படகுகள் மீன்பிடி அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. அவர்கள் தங்களின் பாரம்பரிய மீன் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்பரப்பில் வழக்கத்துக்கு அதிகமான இலங்கை கடற்படையினர் கப்பல்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது ராமேஸ்வரம் மீனவர்களின் 2 விசைப்படகுகளை இலங்கை கடற்படை திடீரென சுற்றி வளைத்து சிறைப்பிடித்து 2 படகை பறிமுதல் செய்து அதில் இருந்த 13 மீனவர்களையும் இலங்கை கடற்படை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றாங்க. விசாரணைக்கு பிறகு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில சிறைக்காவல் முடிந்து இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் 16 மீனவர்களை ஆஜர்படுத்தினாங்க. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி 16 மீனவர்கள்ல ஒரு படகில் இறந்த 2 மீனவர்கள் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றம் சாட்டப்பட்டு 2 மீனவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும், மேலும் 2 படகோட்டிகளுக்கு 2 பேருக்கும் தலா 8 லட்சம் அபராதம் விதித்தும், கட்டத்தவறினால் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் மீதமுள்ள 12 மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறாரு. விடுதலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் ஓரிரு நாட்கள்ல தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.